ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் புது சாமந்தி செடியிலேருந்து பதியம் எப்படி எடுக்கிறது, எப்படி வச்சா பதியமாகும், அதே சமயத்தில் பதியமான சின்ன செடி நம்ம நடலாம், எப்படி நடுறது மண்ணெல்லாம் சொல்லிட்டு. இந்த சாமந்தி செடி புது சாமந்தி. இது ஏற்கனவே பிஸ்கட் கலருன்னு சொன்னனே அந்த செடி தான். இது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் முன்னாடியே சின்ன கட்டிங்ஸ் ஒரு வாட்டி நான் இது போல் செடி எருவெலாம் போடும்போது கொஞ்சம் சின்னதாக கீழே விழுந்துச்சு அந்த தளிர். நான் அதை அப்படியே நட்டு வச்சுனேன். அது ரொம்ப வருமானு கூட எனக்கு டவுட்டாக இருந்தது. இருந்தாலும் நட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த இடங்களில் மட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இங்கெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கிற தண்ணி அந்த கிளைக்கு இறங்கிடுச்சு. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கிளை நட்டு. அதாவது ரொம்ப நுனி, ஏற்கனவே நுனி எல்லாம் கிள்ளி எப்படி நடணும்னு சொல்லியிருக்கிறனே, அது போல் நான் கட் பண்ணி வச்சுது. இது போல் எல்லோ கலர் லீஃப் இருந்தால் அப்பப்போ எடுத்துடணும். இப்போ இந்த கன்று இங்கே வந்ததெல்லாம் வேர்லேருந்து வந்தது. இது நான் வச்ச செடி ரொம்ப குட்டியாக இருந்தது, வளர்ந்துச்சு. இப்போ வேர் வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பாட்டில் நம்ம நடலான்னு சொல்லிட்டு, எப்போவுமே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வேர்லேருந்து செடி முளைக்கும். அப்போ நீங்கள் சப்போஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசானோடனே வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலாம். சில டைமில் கட்டிங்ஸ் கூட நீங்கள் நட்டு வைக்கலாம் இந்த பாட்டில் கூட. ஆனால் எது நம்ம நட்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 15 days 20 days கழிச்சு நீங்கள் எடுத்து செடி நட்டுடலாம் வேறு பாட்டில் கூட. அது நான் சொல்கிறேன். இந்த பாட்டிங் மிக்ஸ் கொஞ்சமாக கவுமேனூரும் செம்மண் மணல் 3மே கலந்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வேப்பமுன்னாக்கு போடணும். நான் 3மே கலந்துட்டு வச்சுட்டேன் பாருங்கள். கொஞ்சமாக வேப்பமுன்னாக்கு போட்டே ஆகணும். வெயில் டைமில் வேப்பமுன்னாக்கெல்லாம் போடலாமுன்னா போடலாம், எதுவும் செய்யாது. நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றினா எதுவும் செய்யாது செடிக்கு. வேப்பிலை கூட மிக்ஸி கப்பில் பச்சையாக கூட அரைச்சிட்டு இந்த பாட்டிங் மிக்ஸ் கூட நீங்கள் ஊற்றிடலாம் தண்ணிக்கு பதில். தண்ணியில் கலந்து சொல்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா வேப்பமுன்னாக்க அது போல் செய்யலாம். இப்போ கன்று நம்ம இந்த செடியிலேருந்து எடுக்கலாம். குட்டி கண்ணாக இருந்தாலும் ரொம்ப வேறு உள்ளே இறங்கிடுச்சு பாருங்க. இது பாருங்க வேர் வந்துருச்சு. இது தாய் வேர். இப்போ இது போல் இந்த பாட்டிங் மிக்ஸில் நம்ம நட்டுடுறோம். ஆனால் வேப்பமுன்னாக்கு சாயலுக்குள்ளே கலந்து வச்சுடுங்க. இது போல் நட்டதுக்கப்புறமா எந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கணுன்னாக்கா இப்போவே எல்லாம் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், ஒரு 5 days கழிச்சு நீங்கள் மண்புழு எரு தண்ணியில் கலந்து ஊற்றிடணும். அப்போ நல்லா வளரும் சாமந்தி கன்று. இது போல் சாமந்தி கன்று நல்லா வளரணுன்னா நைட்டே ஒரு கிளாஸ் ப்ளைன் வாட்டரில் 1 ஸ்பூன் மண்புழு எரு போட்டு ஊற வச்சுன்னா காலையில் அந்த தண்ணி கொடுக்கலாம். கொடுக்கும்போது நல்லா வளரும் சாமந்தி கன்று. அப்புறம் ஹியூமிக்கெல்லாம் இருக்கும், அது கூட நீங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம். இது போல் குட்டி குட்டி கண்ணெல்லாம் எடுத்து நட்டுடலாம். ஆனால் வெயிலில் வைக்கக்கூடாது. உடனே ஒரு 3 days வரைக்கும் நம்ம வெயிலில் வைக்காமல் அதுக்கப்புறமா நம்ம வச்சுக்கலாம். இந்த கண்ணெல்லாம் வேர்லேருந்து வருது பாருங்கள். இந்த பிஸ்கட் கலர் எப்போ வாங்கினாலும் காஞ்சி போயிட்டு இருந்தது, செடியாக வராது. ஆனால் இந்த வாட்டி நல்லா வளருது. கன்று கூட நம்ம இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பிஸ்கட் கலர் வாங்கும்போது பிஸ்கட் கலராக இருக்குது, லைட் ப்ரௌனு. அதுக்கப்புறமா பூக்கும்போது சந்தன கலராக மாறிடுது. ஆனால் இந்த சந்தன கலரும் நான் கார்டன்லலாம் பார்த்துருக்கேன். இந்த பூ கலர் செடி கூட நான் பார்த்துருக்கேன். அது வெளுத்து போய் ஒரு வேளை அப்படி வருதா, எரு கம்மியாகிட்டு வருதா நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். சப்போஸ் அதிகமாக கலர் வரணுன்னாக்கா பூவில் கரெக்டாக வாங்கின கலரே பூக்கணுன்னா இப்போ நம்ம வேப்பமுன்னாக்கு போட்டிருக்கோம், அது கூட யூஸ் ஆகும். வாழைப்பழம் தோல் தண்ணி, வெங்காயம் தோல் தண்ணி கொடுக்கும்போது கூட நல்ல கலர் கொடுக்கும் அந்த ஃப்ளவர் பூக்கும்போது. இது போல் சாமந்தி செடியில் பிரான்ச்சஸ்லாம் எழும்பி வரும் வேர்லேருந்து. அது போல் கண்ணுங்கள்லாம் நீங்கள் இது போல் நட்டுக்கணும். நம்மளே பதியம் பண்ணால் கூட இதே போல் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நட்டுடணும். சூப்பராக வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.